மின்சாரம் வழங்கக்கூடிய கட்டணமில்லா மின்சாரத்தை வழங்குவதற்குரிய திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைத்திருக்கின்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவரும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவகாசம் தர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தமிழக மக்களுக்கு முன்வைப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் என்கிற விஜய் அவர்கள் வாழ்த்துக்கள். முதல் 10 லட்சம் கோடி அளவு தமிழகத்தினுடைய கடன் சுமையை உயர்த்தி இருக்கின்றது. எனவே அந்த அரசாங்கம் நடத்தியவர்களுடைய நிர்வாகத்தில் எவ்வாறு அரசு துறை இருந்தது, போத கலாச்சாரத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அரசாங்கத்தினுடைய முழுமையான ரவுடி அட்டகாசத்தை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதன் பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு தன்னுடைய திட்டங்கள் வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்ற தனியார் ஸ்கூலுக்கு இணையான கவர்மெண்ட் ஸ்கூல் கல்வியை முதல் குவாலிட்டியை கொண்டு வர வேண்டும். மகளிருக்கான உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவாரா? தனியார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக சகல வசதிகளும் சகல நோய்களும் தீர்க்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தரத்தை உயர்த்த வேண்டும். ஜோசப் என்கிற விஜய் அவர்கள் முதலமைச்சராக வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் வேண்டும். இந்த போடும் கையெழுத்து தமிழ்நாடு மக்கள் அனைவரும் பாராட்டக்கூடிய விதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வெற்றி பெற்ற விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, விஜய் வாழ்க. இப்பொழுது கோப்புகளில் கையெழுத்திட்டு தன்னுடைய பணிகளை தொடங்கி இருக்கின்றார். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு உள்ளாக முதலமைச்சர் அவர்கள் நடந்து வந்த பொழுது அவருடைய அந்த தோற்ற